வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.25 பார்ப்போம். ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 மைனஸ், அதாவது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் வேர் எக்ஸ் இஸ் லார்ஜ். எக்ஸு எதுக்கு லார்ஜுன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 பவர் 1/3. நான் கியூப் ரூட்டை 1/3 எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, 7 இருக்குது. இப்போ 7 நம்ம வெளியே எடுக்கக்கூடாது. எக்ஸ் கியூப் பை 7 வந்து கன்வர்ஜ் ஆகாது. ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம்? எக்ஸ் கியூபை காமனாக வெளியே எடுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கியூப் ரூட் இருக்கனால நம்மளுக்கு வெளியே எக்ஸுன்னு வரும். ஓகே, எக்ஸுன்னு வெளியே எடுக்கிறோம். இன்ட்டு 1 + 7/x கியூப்னு எடுக்கிறோம். ஓகே, பவர் 1/3ன்னு எடுக்கிறோம். ஓகே, எக்ஸை வெளியே காமனாக எடுக்கிறோம். கியூப் இருக்கனால ஒன்று வெறும் எக்ஸ் மட்டும் வெளியே வந்துடுது. இதில் 7/x கியூப் லெஸ் தென் 1ன்னு வரும். ஆல்ரெடி இது வந்து கண்டிஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ் இஸ் லார்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 7 எடுத்தோன்னா எக்ஸ் லார்ஜுன்னு கொடுத்தனால உங்களுக்கு அது கன்வர்ஜ் ஆகாது அந்த கியூப் ரூட்டை. அதனால தான் நம்ம வந்து எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். எடுக்கும்போது 7/x கியூப்னு வரும். எக்ஸ் கியூப்னு வந்து எக்ஸிலேருந்து லார்ஜுன்னு கொடுத்துருக்கனால இது ஒரு கொஞ்சம் டேர்ம்ஸ்லேயே கன்வர்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கியூப் ரூட்டு அப்புறம் பவர் 4 6ன்னு போகும்போது உங்களுக்கு இது கன்வர்ஜ் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இப்படி தான் எடுக்கணும், அப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எழுதிடுவோம். 1 + x பவர் என்னோட ஃபார்முலா ஈக்குவல் டு 1 + nx + n × n - 1 divided by 2 factorial into x square plus n × n - 1 into n - 2 divided by 3 factorial into x cube plus அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம 1 + 7 divided by x cube பவர் 1/3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படியே நம்மளுக்கு என்ன, நம்ம எண்ணுக்கு பதில் தான் 1/3 இருக்குது. எண்ணுக்கு பதில் 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்புறம் எக்ஸுக்கு பதில் தான் 7x கியூப் இருக்குது. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1 + எண்ணுக்கு பதில் தான் 1/3 இன்ட்டு 7/x கியூபு ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/3 - 1 பார்த்திங்கன்னா -2/3ன்னு வரும். 2/3 இன்ட்டு டிவைடட் பை 2 factorial into 7/x cube whole square plus அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே x இன்ட்டு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x இன்ட்டு 1 + 7 divided by x cube whole power 1/3 ஈக்குவல் டு x இன்ட்டு 1னா எக்ஸு ப்ளஸ் திருப்பி 7 divided by 3 இன்ட்டு 1/x ஸ்கொயரு மைனஸ், ஆல்ரெடி இந்த 2 கேன்சல் ஆகிரும். இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 49 -49/9 எக்ஸ் பவர் 6க்கு பதிலாக 1/x பவர் 5ன்னு வரும். ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இதே சிமிலராக 7/3ன்னு இருக்குது, 49/9 இருக்குது. இதே மாதிரி நம்ம எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 இந்த டேர்ம் எடுக்கும்போது எக்ஸ் வெளியே எடுப்போம். இன்ட்டு 1 + 4/x கியூப்னு எடுப்போம். பவர் 1/3ன்னு வரும். இதில் வந்து இதுக்கு பதிலாக இதே மாதிரி எக்ஸ் வரும். ப்ளஸ் 7க்கு பதிலாக நம்மளுக்கு வந்து 7க்கு பதிலாக நம்மளுக்கு 4ன்னு வரும். 4/3 டிவைட் பை 1/x ஸ்கொயர்னு வரும். அடுத்த டேர்மில் -16 4 இங்கே 49னா இங்கே 16 டிவைடட் பை 9 1/x பவர் 5ன்னு வரும். ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சீரீஸை. நம்ம ஹையர் டேர்ம்ஸ் எடுக்கலை, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் ஈக்குவேட் பண்ணாலே போதுனால நம்ம அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இந்த ஒரு சின்ன டேர்ம் மட்டும் எடுத்திருக்கோம். அப்புறமேட்டு இதில் பார்த்தா கன்வர்ஜன் ஃபேக்டர் வந்து 7/x கியூப் mod ஆஃப் லெஸ் தென் 1 இருக்கணும். இதில் அந்த எக்ஸு 4/x கியூப் மாடு வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அவ்வளோதான். ஓகே,
நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா x⁵ வந்து x இஸ் லார்ஜ்னால சப்போஸ் 100னா 100 இன்ட்டு பவர் 5 அப்படின்னா பெரிய நம்பர் வரும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸை கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த டேர்மே நெக்லெக்ட் பண்ணுவோம், இந்த டேர்மே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம எடுக்கிறது இந்த 4 டேர்ம் மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா x² தான் ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எடுப்போம். அப்ராக்சிமேஷன் தான் அது. ஓகே, x இன்ட்டு 1 + 7 divided by x³ பவர் 1/3 மைனஸ் x into 1 plus 4 divided by x³ power 1/3 equal to நம்ம என்ன பார்த்தோம், x plus 7/3 into 1/x², x plus 7/3 x², இதே மாதிரி மைனஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 4/3 x² வரும் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 4/3 x² மைனஸ் 7/3 x² மைனஸ் 4/3 x, 3/3 x² ஈக்குவல் டு 1/x² வரும். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.